our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 61:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்வின் போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவன் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு அற்புதங்களை செய்வார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்கள் பாரங்களை சுமப்பார். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பல வேளைகளிலே நம்முடைய இருதயம் தொய்ந்து போகிறது, சோர்வடைந்து விடுகிறது. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அங்கலாய்த்து விடுகிறோம். நீங்கள் மனஞ்சலித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை பலப்படுத்தவோ உதவி செய்யவோ யாருமில்லை என்று நினைக்கிறீர்களா? இது போன்ற தருணங்களில் தேவனுடைய வார்த்தை நமக்கு பெரிய ஆறுதலை தரும். அப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது ராஜா செய்தது என்ன? தன்னுடைய இருதய தொய்வையும் வேதனையையும் நேரடியாக கர்த்தரிடத்திலே சென்று அறிவித்தார். அவர் அநேகம் பேருக்கு ஆறுதலின் பாத்திரமாய் இருந்த போதிலும் தன் பிரச்சனைகளை தனக்கு கீழே இருந்த மக்களிடம் சொல்ல முடியாமல் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் செய்த காரியம் என்ன? பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் தாவீதை எடுத்து உயர்த்தி கண்மலையின் மேல் நிலைநிறுத்தினார். பூமியின் கடையாந்தரம் என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த நிலைமையை குறிக்கிறது. அகால ஆழமான பாதாளத்தில் சிக்குண்ட நிலைமையை குறிக்கிறது. அங்கே தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கும்போது தூக்கி எடுத்து உயர்த்தி கண்மலையின் உச்சிக்கு கொண்டு போய்விடுகிறது. ஒரு தேவ மனிதர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறைமுகத்தின் அருகே கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மின்தூக்கி கப்பலில் இருந்த பெரிய பலுவை தன்னுடைய கொக்கியிலே தூக்கி வைத்து மிகவும் உயரமாய் உயர்த்தி கரையிலே கொண்டு போய் வைத்தது. எந்த மனுஷனாலும் அவ்வளவு பெரிய பலுவை தூக்க முடியாது, கரை சேர்க்கவும் முடியாது. ஆனால் அந்த மின்தூக்கி இயந்திரம் சர்வ சாதாரணமாய் அதை செய்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பாருங்கள், சிலுவையிலே கிறிஸ்துவோடு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளனுடைய வாழ்க்கை தொய்ந்து கொண்டிருந்தது. சில நிமிட நேரங்களுக்குள் அவன் மரித்து பாதாளத்துக்குள் இறங்கி இருந்திருக்க கூடும். அவனுடைய இரத்தம் எல்லாம் ஒழுகி பலனெல்லாம் அற்று போய் இருதயம் தொய்ந்த போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். உடனே கிறிஸ்துவினுடைய காருண்யம் ஒரு மின்தூக்கி தூக்குவதை போல பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து உயர்த்தி பரதீசில் செல்லும் பாக்கியத்தை தந்தது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று கிறிஸ்து வாக்களித்தார். மேல் நாடுகளுக்கு செல்லும் போது 60 மாடி 70 மாடி என்று உயரமான கட்டிடங்களை காணலாம். எப்படி மேலே செல்வது? படியின் மேல் ஏறி போனால் இருதயம் தொய்ந்து போகும், மூச்சு வாங்கும். இருதய நோய் உள்ளவர்கள் மரித்துவிடக்கூடும். அதற்காக லிஃப்ட் வைத்திருக்கிறார்கள். அது நம்மை அருமையாக தூக்கி சுமந்து கொண்டு போய் விட்டு விடுகிறது. கர்த்தருடைய கரமும் அப்படித்தான் செய்கிறது. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து மேன்மையாய் உயர்த்துவார். நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட பெரிய உயர்வை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யோனா என்ற தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து வேதம் நமக்கு கூறுகிறது. அவன்
அவன் பெரிய போராட்டங்களை கடந்து சென்றான். யோனா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் செல்லும்படி கூறியதற்கு எதிர் திசையில் சென்றான். அவனுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக பயங்கரமான சூழ்நிலைக்குள் சிக்கினான். அவனை பெரிய மீன் ஒன்று விழுங்கியது. மீனின் வயிற்றுக்குள் அவன் 3 நாட்கள் இருந்தான். அந்த இக்கட்டை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? மீனின் செரிமான மண்டலம் வேலை செய்ய ஆரம்பித்ததும் யோனா அதிக வேதனையை அனுபவித்திருப்பான். அவன் இருளுக்குள் சிக்கி இருந்தான். பயம் அவனை பிடித்திருந்தது. ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தாலும் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவன் கீழ்ப்படியாமற் போனாலும் தேவன் அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து மீனுக்குள் இருந்து அவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். யோனாவை போல தாவீது ராஜாவும் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். யோனாவும் தாவீதும் தங்களுக்கு உதவி தேவைப்படும் போது தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் உதவி கேட்டு கூப்பிட்டதற்கு தேவன் பதிலளித்தார். யோனாவை மீன் கக்கிவிட்டது. தாவீது தேவபலத்தினால் தப்பினான். தம் பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்பதற்கு தேவன் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நாம் உண்மையான வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது தேவன் கேட்டு பதிலளிக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கலக்கம் நம்மை பிடித்து கொள்ள அனுமதிக்காதபடி எல்லா கவலைகளையும் பயத்தையும் போராட்டங்களையும் ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். தேவன் நம் ஜெபத்தை கேட்பார் என்று வேதம் வாக்கு கொடுக்கிறது. மீனின் வயிற்றுக்குள் இருந்து யோனா கூப்பிட்டதை கேட்டு அவனை விடுவித்த தேவன் உங்கள் கூப்பிடுதலையும் கேட்டு உங்கள் உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். சூழ்நிலை ஆழமாகவும் நீங்கள் மூழ்கக்கூடியதாகவும் இருந்தாலும் உங்களை மீட்பதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். இப்போதும் உங்கள் இருதயத்தை திருப்பி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். தேவன் யோனாவுக்கு செய்ததைப் போல உங்களுக்கும் செய்வார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் என் கண்மலையும் அடைக்கலமுமாய் இருக்கிறீர். நான் பலவீனமாகும் தருணத்தில் பலனையும் வழிகாட்டுதலையும் நாடி உம்மிடம் வருகிறேன். நீர் என்னிலும் உயர்ந்த கண்மலையாய் இருக்கிறீர். என்னுடைய எல்லா உபத்திரவங்களின் போதும் உம்மை மறைவிடமாய் கொள்கிறேன். யோனா ஆழத்தில் மீனுக்குள் இருந்து கூப்பிட்டதை நீர் கேட்டது போல இன்றைக்கு என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து என்னுடைய இக்கட்டுகளிலிருந்து மீட்டு கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை நீர் எப்போதும் கேட்டு பதிலளிப்பீர் என்று அறிந்து உம்மேல் முழு நம்பிக்கை வைப்பதற்கு உதவும். அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக என்னை வழிநடத்தி சமாதானத்தினாலும் பலத்தினாலும் என் இருதயத்தை நிரப்பும். என்னுடைய கண்மலையாக இருந்து உபத்திரவங்களுக்கு மேலாக என்னை எப்போதும் உயர்த்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.